மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி. உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங் உடலுக்கு சோனியா காந்தி அஞ்சலி. ராகுல் காந்தியும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு டெல்லி ராஜ்காட்டில் நாளை இறுதிச் சடங்கு. காங்கிரஸ் அலுவலகத்தில் அஞ்சலிக்காக உடல் நாளை வைக்கப்படும் என்றும் தகவல். மன்மோகன் சிங் மறைவுக்கு ரஜினிகாந்த் இரங்கல். அற்புதமான மனிதர் என புகழாரம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தமிழக காவலர்கள் மீது உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் தாக்குதல். 2 காவலர்கள் காயமடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை தாக்கிய பொதுமக்கள். தன்னைத்தானே 8 முறை சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசு செவி சாய்க்கவில்லை என கூறி நூதன போராட்டம். அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டது கேலி கூத்து என RS பாரதி விமர்சனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்றால் வாழ்நாள் முழுவதும் காலணி போட முடியாது என பதிலடி. போட முடியாது. அப்படி ஒரு சபதம் ஏற்றிருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பில்லாமலோ ஷூ இல்லாமல் தான் நடக்க வேண்டிய நிலை வரும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தாமே முன்வந்து விசாரிக்கும் உயர்நீதிமன்றம். தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் பகல் 2:15 மணிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னும் 10 நாட்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்படும். மாணவர்களின் புகார்களை கேட்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு செய்த அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம். திருவாரூர், தஞ்சாவூரில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். சென்னையில் காதலிக்க மறுத்த மாணவியை ரயில் முன் தள்ளி கொன்ற வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் குற்றவாளி என சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு. பூண்டியில் தஞ்சாவூர் நாகை சாலையில் பொதுமக்கள் மறியல். சாலியமங்கலம் பேரூராட்சியுடன் பூண்டி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே கடும் போக்குவரத்து நெரிசல். இரும்புலியூர் மேம்பாலத்தில் பணிகள் நடப்பதால் மெதுவாக செல்லும் வாகனங்கள். உதகை சிதம்பரத்தில் மிதமான மழை. ராணிப்பேட்டை புதுச்சேரியையும் குளிர்வித்த மழை.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மருத்துவமனைக்குள் புகுந்த கருஞ்சிறுத்தை நாயை துரத்திச் சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவு. சென்னை நந்தனத்தில் உள்ள OMCA மைதானத்தில் இன்று தொடங்குகிறது புத்தக காட்சி. அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும். பாக்ஸிங் டே டெஸ்டின் 2ஆம் நாள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்த இந்திய அணி. 82 ரன்களில் ரன் அவுட் ஆன ஜெய்ஸ்வால். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தேசிய கொடி போர்த்தப்பட்டு டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் மரியாதை செலுத்தினர். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். மாநிலங்களவை எம்பியும் பாமக தலைவருமான அன்புமணி நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். சுகாதாரத்துறை அமைச்சராக 5 ஆண்டு காலம் அவர் தலைமையிலே பணியாற்றினேன். 2004 2009 வரை. அப்பொழுது அவருடைய வயது 72, என்னுடைய வயது 35. ஆனாலும் என்னை மற்ற மூத்த அமைச்சர்களை எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த மரியாதை எனக்கும் அவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, முக்கியமாக அனைத்து சுதந்திரம் கொடுத்தார் செயல்படுவதற்கு. யூ டூ வாட் யூ வாண்ட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டார். கொட்டும் மழையிலும் ஏராளமான தலைவர்கள் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். மன்மோகன் சிங் மறைவை அடுத்து 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதற்கேற்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இறப்பிற்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஒரு அற்புதமான மனிதர், a great financial reformer, very statesman. அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.